யாழ்ப்பாணத்து அப்போல்லாம் வாங்க சாப்பிடுவோம். ஆண்டா என் நெஞ்சளவுக்கு நெஞ்சு தோட்டமும் இருக்குது இங்கே வாங்க. இது ஏன் நாங்கள் செய்யலாம் இங்கே இது பழம் பண்ணிட்டு அர்த்தம் நல்ல சுவையாக இருக்கும். எங்கள்கிட்ட இன்னொரு வளவுக்குள்ளுக்கு தான் வந்து நிற்கிறோம். இதில் காய்ச்சிருக்க பழங்களை காட்டுறேன் நான் உங்களுக்கு. இப்போ வந்து மூளாயில் இருக்குது பாருங்க. இப்படி இருக்கு வாழை இருக்குது, கமுகு இருக்குது, மற்றது முருங்கு. இது வெள்ளம் வந்தால் இந்த இடத்துக்கு நிற்கும். ஆனால் இப்போல்லாம் மூடிட்டு அந்த ரோட்டுகள் செய்கிறதால வடிவாக செய்து வச்சுக்கிறோம். கொய்யா பாருங்க, கொய்யா காய்ச்சிருக்கு இங்கே யானை கொய்யா. இதெல்லாம் வச்சு இப்போ 1 வருஷம் தான். நல்லா பராமரிப்பு இருந்தால் எல்லாம். இது எங்கள் கடைகளுக்கு கொடுக்குறதில்ல, நாங்களே சாப்பிட்றோம். நாங்கள் விரும்பி நாங்கள் வந்தீங்கன்னா இங்கே இந்த சின்ன ஒரு குட்டி கிட்டத்தட்ட ஒரு 1.5 பரப்பு இருக்கும் இந்த வளவு. இங்கே பாருங்க, இது இப்போ இனித்தான் கொஞ்சம் முத்த போகுது. இப்படி ரெண்டைக்கு என்னென்னா பறவைகள் தாக்கம் குறையும். இந்த பறவைகள் சாப்பிட வந்து அதை கொத்தாது. இப்போ இங்கே எல்லாம் கொய்யா. இது பாருங்க சுண்டங்கத்தரி, சுண்டங்கத்தரி கேக்கையில். இங்கே பாருங்க இது வாழை. எந்த உயரத்துக்கு வளர்ந்து நிற்கணும். வெயிலில் தேடித்தான் மாலை வளரும் பாருங்க. இது வந்து ஏன் இப்படியே குப்பை கஞ்சல் எண்ணெய்க்காங்கோ, இது கிடந்து உக்கி மண்ணோட மண்ணாக போகணுன்னு அது ஒரு பசலை. நாங்கள் எரிக்கிறது உண்மையில் வந்து பசலையெல்லாம் எரிக்கக்கூடாது. நுழம்புகள் வரும்னு சொன்னால் அதை தண்ணியை ஊற்றி விடணும். சரியா? இஞ்சால் இது வந்து அம்பலவி மாமரம். இது பழுத்திச்சேன்னா காய்ச்சி தூங்கும். என்ன பிரச்சனை, இப்போ மழை இந்த காலநிலையில் அடிக்கடி மாறி வாரத்தில் அதால் அந்த பூக்கள் எல்லாம் கொட்டுன்றது. நல்ல ஒரு மஞ்சள் பழமாக வருது அம்பலவி. இதில் இன்னொரு கொய்யா நிற்கிது பாருங்க. இங்கே இன்னொரு கொய்யா. இது கீழே நீங்கள் நினைப்பீங்க பூண்டாண்டு. இது பூண்டு இல்லை, இது வந்து வெள்ளாரை சர்வசாதாரணமாக வளர்ந்துருக்கு. காரணம் என்னென்னு சொன்னால் இது ஒரு பச்சை பசையிலான இடத்துல தண்ணி விடுறது, தென்னியலுக்கு விடுறது, அதுலேருந்து வளருது. இங்கே வேறு இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து கற்றாழை. நல்ல தண்ணி பிடிச்சி நிற்கிறதுல நல்லா வளருது. கூட தண்ணி நின்றாலும் மழைக்கு போடும். வெள்ளாரை கற்றாழை தென்னைக்கு கிட்ட நின்றா என்ன நிலைமைன்னு சொன்னால் இங்கே பாருங்க என்ன நிலைமைன்னா இந்த தென்னையிலுக்கு அந்த ஈரப்பதம் இருக்குல்ல அது தக்க வச்சிருக்கும். அது சுற்றி வேற இருக்கிறத வந்து பிடிச்சி வச்சுருக்கும். அதனால் வறட்சி வராது. இந்த தென்னையில் வேர்களுக்கு வறட்சி ஏற்படாது. இதெல்லாம் நாவலோ என்ன இல்லையான்னு தெரியல, விழுந்துருக்கு பாருங்க. இது 5 வருஷம் தென்னை இப்போ வளருது, பிடிக்கும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு பயிர் ஒன்று நிற்கிது. அதுக்கு முதல் இதாக காட்டுறேன். இது வாழை, கொய்யா எல்லாம் தாறுமாறாக தான் வளருது. ஆனால் கேட்குது. ஒரு இயற்கை காடுன்னு சொல்லலாம், பழக்காடு. யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு பழக்காடோ கருவேப்பமில்லை எல்லாம் பிரயோசனமான தாவரங்கள்லாம் பாருங்க. இங்கே செவ்வாழை வந்து நல்ல சத்து, அதோட நல்ல பெருமதி. இது வந்து மருந்துகள் எதுவுமே அடிக்கிறதில்ல. நாங்கள் கடைக்கு கொடுக்குறோன்னா நீங்கள் சொன்னால் உங்களை இடங்களுக்கு நீங்கள் வந்து வாங்கலாம். அதோட செவ்வாழை குட்டியும் விற்பனைக்கு இருக்குது. செவ்வாழை குட்டியான்னு சொன்னால் இங்கே பாருங்க, இது வந்து யாழ்ப்பாணத்திலே இப்போ அதாவது விற்பனை விலை வந்து நாங்கள் இல்லை சந்தையில் விற்கிற விலை 600 ரூபா போகுது 1 கிலோ. அது ஒவ்வொரு சந்தையை போகுது. சில ஒரு 500 ரூபா போகும், சில ஒரு 450. ஆனால் அது மருந்து அடித்ததோ அடிக்காததோ அது எனக்கு தெரியாது. இங்கே வந்து மருந்து அடிக்காது தான். அப்படி என்ன பாருங்கள், தானாகவே கஞ்சல்கள் விழுந்து குப்பைகள் விழுந்து முளைச்சி வருது. இதில் பார்த்திங்கன்னா இன்னொரு செவ்வாழை ஏற்கனவே அறுவடை செய்தாச்சு. இந்த வாழைக்குள்ளையை வெட்டியாச்சு. இதில் 2 செவ்வாழை கொட்டி இது இனி வளர்ந்து பிரயோசனமாகும். இதுவும் இப்படி இருக்குன்னு யோசிச்சுக்காங்க. பாம்பு பூச்சிகள் வருமெண்டு இயற்கையோடு சேர்ந்த இடம் தான் நல்ல பிரயோசனமாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஒரு தேனி வளர்ப்பு பட்டி நித்தாம் வந்து உள்ளுக்கு அடங்குவினம். இப்போ போய் பார்க்கலாம் தான் நான் திறந்தா என்ன நிலைமையோ தெரியல. கனகாலமாச்சு. நானும் அப்பா தான் பராமரிக்கிறார். இதை பார்த்திங்கன்னா வாழைக்குலை இந்த கதலியே கப்பல் வாழை இந்த பாருங்க தெரியுதானே, கப்பல் வாழை. இப்போ உங்களை வளவ மட்டும் காட்ட மாட்டேன். இந்த யாழ்ப்பாணத்தில் கிட்டத்தட்ட இந்த வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரங்கள் இருக்கிற இடத்துல என்னென்ன வகையான பழமரங்கள் அதுகள் இருக்குது, ரோட்டில் என்னென்ன பழமரங்கள் இருக்குது எல்லாத்தையும் காட்டுறேன். சரியோ? இதில் பார்த்திங்கன்னா இது செவ்வாழை. இங்கே செவ்வாழை குட்டி, செவ்வாழை போடல. இங்கே பாருங்க குலை போட்டிருக்கு. இதில் இல்லை ஒரு குலை இருக்குது. செவ்வாழை இல்லை, இது கப்பல் போல். இது கூட அப்பாண்ட வீட்டு தோட்டம்.
அப்படி வச்சுக்காரண்டு புல்லுகள் வெட்டத்தான் வேணும். ஆனால் என்ன பிரச்சனைனா இப்போ இதுக்கெல்லாம் முயல் வளர்க்க போகிறோம். இப்போ முயல் வளர்க்குறதால வளர்க்க போகிறோம், அதால் வந்து புல்லுகள் தேவைப்படும் தானே. இந்த தென்னைக்கு ஒரு நோய் வந்ததில்ல பாருங்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. இது அந்த அடியாளுகள்னு சொல்லி நினைக்கிறேன். இங்கே பாம்புகள் வாரதில்லை, வாரது தான். இஞ்சி பாருங்க, தென்னை இப்போ தான் பூக்குது, தேங்காய் வந்திருக்குதோ. சரி, இப்போ இதை பார்த்துறீங்களானே. ரெண்டா இஞ்சால தேனிப்பட்டி இருக்குது. சில இதுதான் தேனிப்பட்டியால் ஓடி ஒளிஞ்சிடும். எங்கே ஓடுதுன்னு தெரியல. ஆள் இல்லை, ஓடிட்டார். நல்ல பராமரிப்பு இருக்கணும், இல்லாட்டி ஓடிடும். இதான் நெஞ்ச தேங்காய் பாருங்க. கமுகு வரிசையாக இந்த கமுகை சுற்றி இது நட்டு விட்டுருக்கலாம். என்னது, மிளகு கண்டு நட்டு விட்டால் வளரும். இந்த காலநிலைக்கு வளரும், நட்டு விடணும். மற்ற இங்கே பார்த்திங்கன்னா இதில் கற்றாழை இப்போ சரியான விலை, நல்ல தேவைப்பாட்டில் இருக்குது. இதில் வந்து மீன் வளர்க்குறாரு அப்பா பாருங்க. அங்கே என்ன மீன் நிற்கிறது தெரியல. இந்த கல்லை உயர்த்தி போட்டு பார்க்கலாமண்டா. பாசி வற்றி போயிருக்குது. இந்த பாசிக்கு நிறைய மீன்கள் இருக்குது. அந்த மொழி மீன் சொல்லிவிடும், அந்த மீன் குணாது. இது மூளாய் கிணறு வந்து கொஞ்சம் லேசான சவர், ஆனால் சவர் இல்லை, நல்லா இருக்கும் பழகினாங்களுக்கு. சரி, இந்தியாவில் பார்த்திங்கண்டா வீட்டு தோட்டத்தில் இதை பாருங்க, இதான் மோட்டர். அதை இது வீடு இல்லை, சின்ன ஒரு கடை இருக்குது, அதால் வந்து இப்படி செய்து வச்சுக்கணும். வீடுன்னு சொன்னால் இதெல்லாம் வடிவாக கட்டி கட்டி எழுப்பலாம். இங்கே மாதுளம் பழம், நல்ல பெரிய மாதுளம் பழம் பெறப்போகுது. இதெல்லாம் ஊர் மாதுளை. இந்த காலத்தில் இப்படி ஊர் மாதுளை கிடைக்கிறதே அது போல் கஷ்டம் தெரியுமோ. இருக்கும் இப்போ எல்லாம் சிவப்பு மாதுளை, இந்தியன் மாதுளை தான் கொண்டு வந்து விற்கிறாங்க. அதுவும் சத்து தான், இல்லைன்னு இல்லை. அதெல்லாம் மருந்தடிக்காமல் ஆர்கானிக்கெல்லாம் மருகுது. ஆனால் நம்பிக்கைத்தன்மைன்றது கேள்விக்குறி. இதுவரெல்லாம் நம்பிக்கைத்தன்மை. வீடுகளில் வச்சு வளர்க்குறாங்க, தானாகவே அது வரும். ஏன்னா மருந்து செலவല്ലോ, மருந்துக்கு ஒரு இதுக்கு ஆண்டி மீனக்கடை மருந்தும் கூடாது அதோட ஆக்களுக்கு. இது பாருங்கள், மாட்டுச்சாணம் பசலை இதுக்கிட்ட அந்த உக்கி தண்டி தென்னைக்கு அது இதுக்கெல்லாம் பிரியோசனம். இதில் பார்த்திங்கன்னா சுண்டங்கத்தரி. ஏற்கனவே அங்கே மரம் சின்ன சின்ன கண்டு காட்டினா நனைஞ்ச பாருங்க. இதில் பெரிய சுண்டங்கத்தரி. இந்த சுண்டங்கத்தரியில் அந்த மெட்ட கத்தரி இருக்கிறோம், நாங்கள் கறி வைப்போம். இதுவும் கறி வைக்கிறதான். அதை வந்து வச்சு விட்டால் நல்லா நிறைய காய் பிடிக்குமென்னு சொல்கிறவ. முக்கியமான மூலிகை பொருளை காட்ட போகிறேன். மூலிகை தாவரம் கற்பூரவள்ளி. இந்த கற்பூரவள்ளி தேடு வரட்டுக்கிடாக்கு பாருங்க. இதெல்லாம் சிறப்பு எல்லாம் சரியான விலை. ஆனால் நாங்கள் இங்கெல்லாம் சும்மா வளர்ந்து இங்கே பாருங்க, சளிக்கு நல்லா. இது மழை தண்ணியை பட்டது. இங்கே பாருங்க, மழை தண்ணி தான். கற்பூரவள்ளி நெஞ்சு சளி இதுக்கெல்லாம் நல்லா. அப்புறம் வாழைக்குலை, கப்பல். இதில் பாருங்க சீமக்குழு. இது வந்து வளர்ந்த ஆடுகள் மாடுகளுக்கு போடலாம். சோத்து முட்டை பழமோ இதை பழம்னு சொல்லுவேன். யாழ்ப்பாணத்து ஸ்ட்ராபெரின்னு சொல்லலாம். இன்னும் நல்ல இனிப்பாக இருக்கும் இது சுவை. அது ஸ்ட்ராபெரி என்ற சுவை மாதிரி தான் இருக்கும். நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன் இல்லையா பழம் இருந்தால். இங்கே இவர்தான் காய், பிஞ்சு பழம், பிஞ்சு. இப்போ நான் உங்களுக்கு சோத்து முட்டை பழத்தை காட்ட போகிறேன். இதுதான் இந்த யாழ்ப்பாணத்து ஸ்ட்ராபெரி பாருங்கோ. இது பூஞ்சனம் இல்லை, இது வந்து அது இந்த காம்பு. சரியோ, பயப்படாங்கோ, நான் சாப்பிட்டேன். நான் அதுன்ற சுவை இல்லை, இது கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், நல்ல சுவையாக இருக்கும். ஃபேஷன் ஃப்ரூட்டும் ஸ்ட்ராபெரியும் சேர்ந்த மாதிரி. நல்லா இருக்கு. விழுந்து போய் இங்கே பாருங்க, நிறைய காய்ச்சி இருக்குது. இங்கே பெரிய பெரிய பழம்.
வாங்கோ வாங்கோ யாழ்ப்பாணத்து ஸ்ட்ராபெரி சாப்பிடுவோம். இது எவ்வளோ காய்ச்சி தூங்குண்டு. இங்கே பாருங்கோ பழத்தை 1 2 5 6. இதில் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ மஞ்சள் பழம் அடிப்பு இவ்வளோத்தையும் வந்து நான் பிடுங்க போகிறேன். யாழ்ப்பாணம் ஜெஃப்னா ஸ்ட்ராபெரி ஹார்வெஸ்டிங் பாருங்க. 3 4 ஐயோ பிஞ்சு போட்டு இங்கே பாருங்க இப்படி தான் இருக்கு முள்ளு. 6 விழப்போகுது. கூடு எடுத்தனா இல்லை அப்படிங்கலாம். இதில் அதுக்குள்ளுக்கும் ஒன்று இருக்கு பாருங்க. வணக்கம் யாழ்ப்பாணத்து சுதன் வாங்க யாழ்ப்பாணத்து ஸ்ட்ராபெரி சாப்பிடுவோம். ஏ இந்த புளிப்போடு சேர்ந்த ஒரு இனிப்பு. ஆனால் கொய்யா பழம் வேணுமெண்டாக வாங்கோ. இது வந்து என்ன கொய்யான்னு சொன்னால் ஜான கொய்யா. அதுக்குள்ளேயும் போய் அடித்து வச்சுக்க பாருங்க. என்னண்டா இது வந்து எந்த விதமான மருந்துமே இல்லை பாருங்க. அதாவது இயற்கை உரமும் என்று சொல்லியில தானாகவே உக்கி தானையிலே மிதண்டு வளருது. இங்கே பாருங்க இதுக்குள்ளுக்கு இப்போ தான் பிஞ்சு பிடிக்குது. எல்லாம் அங்கட அப்பாண்ட முயற்சி. இங்கே நல்ல கொய்யா. மற்றது பழங்களுக்கு வெயில் முக்கியம் சரியோ. இங்கே இதில் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய கொய்யா வளர்ந்து நிற்கிது. கொய்யா காய்ச்சிருக்கு. இங்கே அங்கே இங்கே எல்லா இடம் காய்ச்சிருக்குது. இது தண்ணி விடுறது முக்கியம் இல்லை, பராமரிப்பு முக்கியம். இப்படியெல்லாம் கட்டி விடணும். இங்கே கையில் இதுவும் இருக்குது அதுவும் இருக்குது. ஒரே நேரத்தில் எல்லாம் 2 வாங்க. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கொய்யா ஒன்று யோசிப்பீங்க. நல்ல ஆனக்கொய்யா இந்த பெருசு. முதல்ல இவர் ஓட்டா போட்டு அதுக்குள்ளே விட்டுட்டார். சாப்பிட போகிறீங்களா? நல்ல பழம் சோத்து முட்டை பழம் சாப்பிடுங்க. பிடிக்கா 2 கையை சரி சாப்பிடுங்க. இங்கே இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கொய்யா பிரிக்கணும். என்னென்னு பிரிக்கணும். அதுக்குள்ளே மரிச்சு போட்டு அடித்தாலே அதை பழம் பண்ணுன்ற அர்த்தம். பிடுங்கோம் பிடுங்கியாச்சு. யாழ்ப்பாணத்து கொய்யாப்பழம் பாருங்க. யாருக்கு கொய்யாப்பழம் பழம்? யாழ்ப்பாணத்து கொய்யாப்பழம். இது கடிச்சுக்கிடாது. காகமாக குருவி ஒரு 1/2 கிலோக்கு கிட்ட நிற்கும். கடையில் கொடுக்குறதா நாங்கள் சாப்பிடுவோம். எந்த பக்கம் கழுவாமல் சாப்பிடலாம். ஆனால் நல்லா இருக்கும், நல்ல சுவையாக இருக்கும். பழுத்துட்டு நல்லா. நல்லா இருக்கு. எவ்வளோ இருக்குது பாருங்க. என்னண்டா இது அப்பா கவனிக்கலை போல். எல்லாம் முன்னாடி விட்டுட்டு போயிட்டா 2 வாரில் அது மூடி மறைச்சி வளர்ந்துட்டு வண்ணாத்தி பூச்சி மகரந்த தேக்க தேடுது. இதுக்கு நிறைய பிஞ்சு பிடிச்சும் இருக்குது. இப்போ முத்தி கொண்டு வருது. இனித்தான் முத்த வேணும். இவர் பிஞ்சு பிடிச்சிருக்குது. முத்தி வளர்ந்து நல்லா அப்படி விடிஞ்சு வரும். இது நல்ல ஒரு அமைப்பு பாருங்க. குருவி அணில்லாம் கூட வந்து அரிக்கும். இது இந்த நிறைக்கு அப்படியே கீழே அந்த கப்பு கீழே சரிஞ்சுது இங்கே. ஆனாலும் காய்க்குது. ஆனாலும் தாங்கி வளர்ந்து நிற்குது தான். இங்கே வாங்க. இதுக்கு எத்தனை கொய்யா? 1 2 3 4 5 6 ஒரு 20 கொய்யாக்கா இதில் மட்டும் இருக்கும். அங்காள 20 100 பரவாயில்லை. பார்த்தீங்களா வீட்டு தோட்டம் பண்ணுறது இதுதான். இதை தாண்டி உங்களுக்கு நான் நிறைய காட்டணுமெண்டா பெரும்பெரம் மண்டேக்கு அது வேம்பு நீங்கள் அதை தேனிக்கு முட்டி கட்டி விட போகிறோம். அந்த வேலை பார்க்கணும். இப்போ நீங்கள் இதை பார்த்துனீங்களானே இனி நீங்கள் பார்க்க போகிறது வந்து அடுத்த வளவுண்ட அடுத்த இடத்துல இருக்கிற இன்னொரு தோட்டம். அது வந்து வீட்டு தோட்டம் இல்லை, வீட்டை தாண்டின ஒரு தோட்டம்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னா என்ன முன்னா காய்ச்சிருக்குது. எத்தனை பழம் எத்தனையோ பழம் உங்களுக்கு காட்டிட்டேன் இன்றைக்கு. இப்போ இங்கே எங்கேயோ பழம் இருக்குன்னு சொன்னாருங்க. முத்தினா அதை கொண்டே வச்சாரா 2 3 நாள் பழத்திடும். இது கொஞ்சம் பிஞ்சில் இருக்குது. இங்கே இந்தியாவிலே சரியான விலையு. இங்கே விலை எங்கே தேவைப்பாடு இருக்கேக்க அங்கே குறைவான தொகை இருந்துச்சுன்னா அது விலையாக தான் இருக்குது. உடம்பு காமு இதில் பணம் பாத்தி போட்டு இது என்ன பனங்கிழங்கு பாத்தி.
இது ஏதோ ஒரு கண்டு கொண்டு வந்து வச்சான், பூனை மீசை. இந்த கிட்னிக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்லிடணும் அதானே, பூனை மீசைன்னு சொல்கிற போல. அதான் இருக்கணும், தெரியாதாக்கள் மன்னிச்சுக்கணுங்க. ஏன்னா நான் தான் கொண்டு வந்து வச்சது. இதில் வச்சனானோ அங்கே வச்சனா ஞாபகம் இல்லை, கனகாலமாச்சு நானும் வந்து பார்த்து. ரெண்டாவது கொய்யாக்காயும் பிடுங்கிட்டேன். இது இதில் இருந்தது, கேமரா ஃபோனையும் இதையும் வச்சு கொண்டு இருக்கல, அதெல்லாம் நான் இப்படி பிடிங்கினான். இது வெறும் வாழை இலையே இருக்கല്ലോ, வாழை இலையை மட்டும் வேலியாக போட்டு வச்சுக்கணும் பாருங்க. பார்க்க உங்களுக்கு எது இந்த ஞாபகம் பெருமான்னு யோசிங்க பார்ப்போம். யுத்த காலத்தில் எதுக்கு இதை போடுவிடும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு காணிக்காமல் வந்து நிற்கிறோம். இதில் வரங்க பெனையும் தென்னையும் முண்டா வளர்ந்து நிற்கிது. ஆனால் தென்னைக்கு எந்த பாதிப்பும் இல்லாத தேங்காயும் காய்க்குது. இது எங்கட வளவு தான். இதில் பாருங்க எப்படி நல்லா. இப்போ பார்த்தீங்கன்னாண்டா இது வந்து 3 வருஷ தென்னையோட பிறகு வச்சதெல்லாம் 5 வருஷ தென்னைகள் வச்சுனாங்க. பிறகு 7 வருஷம். இது நான் வச்சது 7 வருஷ தென்னைகள். வேணுண்டா ஒவ்வொரு தென்னை இந்த ஆயுட்காலம் முடியாது, லேசில் முடிஞ்சால் இது மெட்டதில் கை கொடுக்கும். இஞ்சி பாருங்க தேங்காய். மழை வந்தால் நல்லா வெள்ளம் நிற்கும். இதுக்குள்ளுக்கு வெள்ளம் நிற்கிறதால நிறைய நன்மை தான். என்னென்னா ஆக்கள் இல்லாத இது வந்து ஆக்கள் யாருமே வசிக்கிறது இந்த காணிக்க. அதால் வந்து நல்ல வெள்ளம் நின்றால் நல்ல பசலை வரும். இவன் இதெல்லாம் அப்படியே விட்டுருக்கோம். ஏன்னா அப்படியே இயற்கைன்னு சொன்னால் அப்படியே ஒக்கி அப்படியே வரும். பார்த்தீங்கன்னாண்டா யாழ்ப்பாணத்துலேயும் பருத்தி தோட்டமும் இருக்குது. இங்கே பாருங்க, இது ஏன் நாங்கள் செய்யலாம் அது இங்கே இது. ஆனால் தன்மை அப்படின்னு செய்யலை, நாட்டு பருத்தி நினைக்கிறேன். இங்கே பாருங்க இந்த பருத்திப்பூ. இங்கே பாருங்க போடுங்க காட்டுறேன் பருத்திப்பூ. நேற்று மழை பெய்யுது, அதால் எல்லாமே வண்டி போட்டுது. ஆனால் நல்ல பருத்தி தான். இங்கே பாருங்க நல்ல வயிறு தான். இங்கே நூல் இதுலேயே கிட்டத்தட்ட ஒரு நிறைய நூல் எடுக்கலாம். இதுலேயும் கொஞ்சம் செய்து பார்க்கலாம் என்ன மாதிரி. இலங்கைக்கு வட இந்தியாவிலேருந்து வந்த விஜயன் இருக்காருல்லோ, அவரான் இப்போ இந்த சிங்கள மக்கள் குடித்தொகைக்கு ஒரு காரணம். அவர் வந்து இலங்கைக்கு வரைக்க இலங்கையில் குவேனி என்ற ஒரு தமிழ் பெண், அவள் வந்து நூல் நூற்று கொண்டு இருந்தவா. இந்த பருத்தி நூல் தான் நூற்று கொண்டு இருந்தவா. அப்போ பாருங்க இலங்கையில் இதுக்கு முதலே வந்து அந்த பருத்தி நூல் நெசவு தொழில் எப்படி இருந்திருக்குமான்னு சொல்லி இதுகளில் கூடுதலாக இந்த இடங்களில் நிறைய பருத்தி நூல் எல்லாம் இருக்குது. இந்தியன் மாதுளை கொண்டு வந்து வச்சது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளருது பாருங்க. மாதுளை வளர நாச்சிலும் வளர்ந்துச்சுன்னா நல்ல காய பிடிக்கும். இதுதான் கருத்த கொழும்பான் மாமரம். ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் காய் தான் பிடிக்கலை. என்னென்னா இதுக்கு நல்ல வெயில் வேணும். இப்போ கொஞ்ச காலங்களாக என்னப்பா பெரிய சிலந்தி வேலை. இது முசுறு பாருங்க, இங்கே பாருங்க இதெல்லாம் முசுறு. ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இதை பாருங்க இதான் முசுறு. அந்த முசுறுன்ற கூட்டத்தை குலைக்கக்கூடாது. ஏன்னாண்டா இதில் வந்திருக்க அந்த பூச்சி பாக்டீரியா எல்லாம் இது சாப்பிட்றது. அதாவது இது தாவரத்துக்கு ஒரு சேதமும் வராது. இதை தாண்டி கூடுதலாக அந்த பாதிப்பு தர. நான் இப்போ கொஞ்சம் காலம் தான் வச்சு இதுலேயும் ஒரு வளருது. இது வந்து டொம் ஜேசி அண்டு எங்கே வளருது. ஆனால் கேதான் பிடிக்கிறது இல்லை. இதுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ இதுவும் ஒரு வகையான யாழ்ப்பாணத்து குட்டி ஸ்ட்ராபெரி. அரளி நெல்லின்னு சொல்கிறது, புளிப்பு நெல்லி. இது நல்ல மருத்துவ மூலிகை தாவரம் தான். இது ஒரு 3-4 வருஷம் கண்டு இருக்கும். இந்த பாருங்க நல்ல காய் 1 2 3 4 10 காய் இருக்குது. தொடர்பு கொள்ளுங்க, பாதுகாத்து தரலாம். சரியோ, ஒவ்வொரு மண்ணுக்கு ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி சுவா வித்தியாசப்படும். இதெல்லாம் நம்ம தேங்குழவிக்கு முட்டி காட்டி விட்டோம்னா அதெல்லாம் கவனிக்க விட்டோன்னே எல்லாம் முட்டைச்சி விட்டு ஒவ்வாள் வந்து சிலவில் இருக்கும். சிலவில் அணில் வந்து கூடு வாட்டும். அதுலேயும் காய்ச்சி நிற்குது. இந்தியாவில் வந்து உங்களுக்கு இன்னொன்று காட்ட போகிறோம், கருவா சினமன். பாருங்க எப்படி வளர்ந்து நிற்கிறாண்டு. ஆண்டா என் நெஞ்சளவுக்கு தோல் மூட்டை அளவுக்கு வளரப்போகுது. கிட்டத்தட்ட நெஞ்சில் நிற்கிது பாருங்க. வைக்கிறதுக்கு முதல் பொச்சு மட்டை எல்லாம் அப்படியே வச்சு சாணம் எல்லாம் போட்டு இந்த வேர் வந்து விடக்கூடிய மாதிரி செய்தால் தான் அதுக்கப்புறம் நட்டால் நல்லா வரும். இந்த கேர் தன்மையை பார்ப்போமே. அப்பா யாழ்ப்பாணத்துக்கு கருவா கொண்டு சொல்லி தனி வாசம் இருக்குது. ஏன்னாடா இஞ்சாலி பக்கம் உலர் வேலையாம். அதோட மழை பெய்யுது அன்றைக்கு நல்ல வைரமாக வரும். என்ன கேரம்
ஒரு மண்ணுக்கு ஏற்ற இப்போ முல்லைத்தீவில் போய் கருவாய் இது சாப்பிட்னா கொஞ்சம் காரம் இருக்குத்தான். சிங்களோட அவங்கள தென் மாகாணத்தோட ஒப்படைக்கு இஞ்சாலி பக்கம் வந்து கொஞ்சம் காரம். ஆனால் அதே விட இது நல்ல காரமாக இருக்குது. வடக்கு மாகாணம் யாழ்ப்பாண பக்கம் உக்குறதுக்கெல்லாம் போட்டு விடப்பாங்க. இது வல்லாதி பூச்சியில் பட்டர்ஃப்ளை ட்ரீன்னு சொல்கிறோம். இதுவும் ஏதோ ஒரு மூலிகை தாவரம் தான். அடி பெருத்து கொண்டு வருது பாருங்க. கொஞ்சம் மண்ணெண்ணை கவனம் பண்ணிக்கிறேன். ஆனால் எப்படி பனை வடலி தேன் வெட்டாமல் விட்டுருக்கோம்டா. இந்த பனையெல்லாம் வந்து நிலத்தடி நீரை நல்லா இழுத்து கொடுக்கக்கூடிய தன்மை தேக்கி வச்சுருக்கேன். இங்கே அடுத்தது என்ன, இதெல்லாம் ஒரு 20-30 வயசு தென்னைகள் இருக்கும். பசலை இருந்துச்சுன்னா நல்லா இஞ்சத்தை மண்ணெல்லாம் நல்லா கருப்பு மண். இதில் ஒரு கருவா கண்டு, அதில் ஒரு கருவா கண்டுண்டா இஞ்சாலயம் ஒன்று நிற்கிது. இதுக்கு நல்லா வளருது பாருங்க. இது நம்ம வச்சதுக்கு இதில் வச்சதுக்கு காரணம் என்னென்னா இதுக்கு பக்கத்தில் வேம்பு நிற்கிது. இங்கே பாருங்க, இந்த வேம்புண்ட நிழல் குளிர்மை. எப்போவுமே கருவாக்கு ஒரு குளிர்மை வந்து தேவைப்படும். நீங்கள் சொல்கிறீங்க இந்த இடத்துக்கு வெள்ளம்னுண்டா சரியோ, இந்த இடத்துக்கு வெள்ளம்னு கருவா மூடுபாட்டு இருந்தது கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கிட்ட. ஆனால் அந்த வெள்ளத்துக்கையும் வெள்ள தண்ணி இழுத்து வளர்ந்துருக்குது. அப்படின்னா பாருங்க வெள்ளத்துக்கு அந்த ஈரப்பதம் தேவையுண்டு. அதுக்காண்டி தொடர்ந்து தண்ணி விடக்கூடாது. இயற்கையாக வர அந்த இயற்கையோடு சேர்ந்து இருக்க அது பெருசாக பாதிப்பு இருக்காது. இங்கே பாருங்க, இது சப்போட்டா மரம். இந்த காய் பிடிக்கிறது வந்து கொஞ்சம் காலம் செல்லும். பூத்து காய் பிடிக்கிறதுல இந்த தென்னம்பிள்ளை தோடை லந்தை இருக்குது போல். தோடை வச்சுக்கிறோம். இனி தான் இங்கே இப்போ வந்து வெயில தடி போகுது. இங்கே இதில் இல்லை சின்ன ஒரு சிவப்பு நிற பூ பூக்கிறது. இதெல்லாம் அருகி வார இனங்கள் எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்க, லாவல் மரம். அது அழுகி திருப்பி முளைக்குது. இங்கே பல அதுலேயும் நிற்கிறது ஒரு பலா. இங்கே இது நித்திய கல்யாணி. அதை பார்த்தீங்கன்னா அது கிளிச்சொண்டு மாமரம். இன்னும் ஈரப்பிலா வச்சுன்னா எல்லாம் பட்டுடுது. என்னத்துக்கு பூ பிடிக்கும், பூ என்னத்துக்கு பூக்கலன்னு தெரியல. இது தான் பூக்குமோ. சொம்ஜேசி மாமரம். இப்போ அந்த மாமரத்துக்கு உழுவரும் போய் புத்து அடித்து வச்சுக்கிஞ்சு ஏதோ ஒரு உணவு சங்கிலி தானே. ஆனால் பாருங்க, இது அகத்தி மரம். இதில் சின்ன ஒரு களஞ்சியாரம் மாதிரி கட்டியிருக்கிறோம். இதில் மீன் வளர்க்குறது கட்டினாங்க. ஆனால் மீன் விட்டு வளர்க்குறதுக்கு சரியான நேரம் இல்லாமல் இருக்குது. செய்வோம், சிறப்பாக செய்யலாம். நெல்லி வச்சுருக்கோம். நெல்லி இனி எல்லாம் வளர நல்ல ஒரு காடு மாதிரி வரும். இயற்கை காடு. இங்கேருந்து காட்டுறோம் பாருங்க அந்த பலாப்பழத்தை. இப்போ உங்களுக்கு சங்குப்பூ காட்டுறது கிருஷ்ணங்கோயிலில் கூடுதலாக வைக்கிறது. இது சங்குப்பூ உண்டு. இது சோத்து முட்டை பழம்ன்ற பாருங்க. சோத்து முட்டை பழம் அப்படி என்றால் ஒரு முட்டை பழம்னு சொல்லலாம். முட்டைச்சா உங்களுக்கு முட்டை வார மாதிரி வரும். சின்ன நாட்டு சோத்து முட்டை பழம். அதாவது எக் பிளான்ட்னு சொல்லலாம். அது எக் பிளான்ட்டாக கத்திரிக்காயிலோ இங்கே நல்ல சுவையாக இருக்கும். இப்படி எடுத்து போட்டு உண்மையாக ஸ்ட்ராபெரின்ற சுவை தான் அடிக்குது. பேஷன் ஃப்ரூட்னு சொல்லலாம். எங்களோட யாழ்ப்பாணத்தில் இல்லாத பழமோ, அந்த இலங்கையில் இல்லாத பழமோ, எல்லா வளமும் இருக்குது. இங்கே வேணும். கீழே இருக்கிற எல்லாம் மூலிகை தாவரம், செடி கொடி. இந்த இதுதான் என்னது சங்குப்பூ, அதெல்லாம் கொய்யா எல்லாம் வளர வலிக்கிறது. ஒருக்கா வளர்ந்துச்சேன்னு சொன்னோம். பிறகு அந்த காலநிலை பருவநிலை மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி அது பிடிச்சி வளர்ந்துடுவார். இதுலேயும் இருக்குது அந்த சோத்து மூட்டை பழம். இதை பாருங்க, பலாக்காய் நல்லா இருக்கு, நல்லா ஆசையாக இருக்கும் பாருங்க. இது வந்து நாங்கள் அந்த இனிப்பு இல்லாட்டி தூக்கி எறிவோம் இல்லோ, அது ஆட்டுக்கு வைப்போம் இல்லை. கேரளாவில் என்ன பலாக்காய் சிப்ஸ் செய்கிறவ, அது நல்லா விலைக்கு கொடுக்குறவ, அதாவது பெருமதி சேர்ந்த பொருட்களாக வந்து செய்கிறவ. மற்ற இந்த பலாயிலையில் ஒரு பிரியோசனம், மாட்டுக்கு தரமான சாப்பாடு. காஞ்ச பலாயில் இல்லை குலையாக கொண்டு வெட்டி கொண்டு போட்டா கொஞ்சம் மண்டையில் உண்டாகும். இந்த டக்காண்டு என்ன கூறு பாருங்க. யாழ்ப்பாணத்து பலாப்பெல்லாம் வாங்க சாப்பிடுவோம்.